வணக்கம் நேர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க. பேராசிரியர் தோழர் டாக்டர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், வணக்கம். தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் பரபரப்பா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். ஒரு பக்கம் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உரசல் நாளுக்கு நாள் ஒரு பெரிய பேசும் பொருள் ஆகுது. காங்கிரசுக்கு 25 சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் குடுக்குறோம் அப்படின்னு திமுக உறுதி அளித்ததாகவும், இது எங்களுக்கு ஏற்புடையதில்ல அப்படின்னு கிரீஷ் சோடங்கர் சொன்னதாகவும் செய்திகள் வருது. 35 சீட்டு கேட்கறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் அவர்கள் போய் முதல்வர மீட் பண்ண போறாரு அப்படிங்கிறது லேட்டஸ்ட் செய்தி. ஆ சிதம்பரம் திடீர்னு போய் மீட் பண்றதுக்கான ஒரு தேவை என்ன ஏற்பட்டது? இன்னும் அந்த உரசல் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகள் தீர்ந்த பாடு இல்லையா? இல்ல, காங்கிரஸ் கட்சிக்கு கனவு இருக்குங்க. கனவு தவறே கிடையாது. எல்லா கட்சிக்கும் கனவு இருக்கும். நம்ம அடுத்த கட்டத்துக்கு வளரணும். ஒரு முக்கியமான மைய நீரோட்டத்துல நம்ம ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியா இருக்கணும்னு. ஆனா வெறும் கனவு கண்டு மல்லாக்கப்படுத்தாலாம் வளர முடியாது. கனவு கண்டுட்டு செயல் திட்டத்துல இறங்கணும். ஆனா காங்கிரஸ்க்கு என்ன அப்படின்னா, நாங்கள் தேசிய கட்சி. இந்த காக்கி சட்டையை போட்டோன்னே வெறப்பா நிப்பாங்க பாருங்க. அது மாதிரி தேசிய கட்சினால வெறப்பா நிக்கணும்னு யார் சொன்னது? கம்யூனிஸ்டுகள் தான் தேசிய கட்சி. நம்ம சூழலை சரியா புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் நடக்கிறோம். நம்ம தத்துவார்த்தமா நிக்கிறோம்ல, அந்த புரிதல் வேணும்ல. இவங்க இன்னொன்னு கூட சொல்றேங்க. ராகுல் காந்தி ஒட்டுமொத்தமா இந்த 5 வருஷத்துல எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு? 3 முறை. நாம தான் ராகுல் காந்தியை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறோம். அப்ப கட்சியை வளர்க்கறதுக்கு இந்த காங்கிரஸ் கட்சி என்ன அடிப்படையான செயல் திட்டங்களை வச்சிருந்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எதுவுமே நாங்க பண்ண மாட்டோம், மாநாடுகளை நடத்த மாட்டோம், பேரணிகள் லோக்கல்ல நடத்த மாட்டோம். அவர் நடத்திட்டு இருக்காரு, அது வேற. லோக்கல்ல நாங்க பேரணிகள், மாநாடு, இதுன்னு வச்சு அடிச்சு ஆட மாட்டோம். ஆனா எங்களுக்கு சீட்டு மட்டும் கொடுத்துருங்கன்னா அது எப்படிங்க? 25 சீட்டு குடிச்சு உங்களால போன முறையே பீக்ல இருந்த போதே 18 சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சு. 28 சீட்டுக்கு 18 தான், 25க்கு. அப்ப நீங்க என்ன, ஒரு கான்கிரீட்டான ஓட் பேங்க் உங்களுக்கு இல்ல. அப்ப அதை வளர்க்கறதுக்கான முயற்சியும் உங்களுக்கு இல்ல. அப்ப நீங்க போய் பேச போறீங்க திமுகவுடைய அந்த தேர்தல்ல சீட்டை பேசக்கூடிய அந்த குழு கிட்ட நீங்க போய் பேசுறீங்க. அவங்க சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க. அந்த கேள்வியில நியாயம் இருக்குல்ல. அவங்க எல்லாத்திலையும் அப்படிதான் வைப்பாங்க. உங்க ஓட் பேங்க், உங்க பின்புலம், நீங்க ஜெயிச்சது, இந்தாங்க புள்ளி விவரம், இதுதான் உங்களுக்கு இருக்கிறது. இதுக்கு நாங்க மிஞ்சி போனா 25 கரெக்ட், 25 கூட தான் நான் சொல்லுவேன். சரி, 25 ஆல்ரெடி கொடுத்துட்டோம். 25 பிளஸ் 1 அப்படின்றதே தப்புன்றேன் நான். எதுக்கு அவங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுக்கணும்? ஏன்னா அது வேற ஒரு. ஆனா கிரீஷ் சோடங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காங்கிரஸ்க்கு 10ல இருந்து 20% வாக்கு வங்கி இருக்கு. நாங்க தாவேகாவோட கூட பேச்சுவார்த்தை நடத்துவோம். அதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு ஜனநாயக நாட்டுல அது பண்றது ஒண்ணும் தப்பு இல்லையே. அவங்களுக்கு இளைஞர்களுடைய ஆதரவு இருக்கு. தாவேகாவுக்கு எங்க அருமை தெரியுது. காங்கிரஸ் வந்தா எவ்வளவு பெரிய பலம் அப்படின்ற அருமை தாவேகாவுக்கு தெரியுது அப்படின்லாம் பேசுறாரு. இல்ல, ரொம்ப சிம்பிள்ங்க. நீங்க ஏன் ஓடி போய் ரிசைன் பண்ணீங்க? இந்த கிறிஸ் ஏன் ஓடினாரு சொல்லுங்க? ஏங்க ஓடினாரு? ஏன்னா சமாளிக்க முடியல. அவங்க கேட்ட கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்ல. இங்க காங்கிரஸ்ல பொதுவாவே 2 பேர் இருக்கு, 2 கூட்டம் இருக்குங்க. 2 கூட்டத்தை விட எல்லாருமே தலைவர்களா இருப்பாங்க. 10 பேர் இருந்தாங்கன்னா 10 தலைவர்கள் இருப்பாங்க. 10 பேரும் 10 கருத்து வச்சிருப்பாங்க. நம்ம எல்லாம் தலைமை பொறுப்புல ஒருத்தர் இருப்போம். அவங்க சொல்றத கேட்போம், அதை விவாதிப்போம், அதுல பெரும்பான்மை முடிவை அமல்படுத்துவோம். ஆனா இங்க அப்படிலாம் கிடையாது. ஆளுக்கால முடிவு எடுப்பாங்க, ஆளுக்கால பேசுவாங்க. முதல்ல அதவே உடைக்க முடியல. இவரு பதில் சொல்ல முடியாம தானே ஓடி போய் முதல் நாளே பத்திரிகையாளரை சந்திக்கிறாரு. சுமூகமா போச்சு பேச்சுவார்த்தை, ரொம்ப நல்லா போச்சு, ஆரோக்கியமா போச்சுன்னு சொல்லிட்டு போனார்ல. அடுத்த நாளே ஓடி போய் எதுக்கு ரிசைன் பண்ற? உனக்கு அவ்வளவு பயம் எதுக்கு? அப்ப உங்களுக்கு கொள்கை ரீதியான முடிவெடுக்கிற திறன் இல்லை. கொள்கை சார்ந்து ஸ்ட்ராங்கா நிக்கல. நீங்க வெறும் பதவியை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். நாங்க நாட்டை பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த நாட்டை ஒரு பெரிய பகாசுர சக்திகள் உட்காந்து தின்னுட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்முடைய வளங்களை எல்லாம் பெருமுதலாளிகள் தின்னுட்டு இருக்கான். ஒரு பக்கம் மதவாத அடிப்படைவாத கொள்கைகளால மனிதர்கள் அன்றாடம் வாழவே முடியாத சூழ்நிலை தள்ளிட்டு இருக்கான். இது 2க்கு நடுவுல இதை காப்பாத்துறதுக்கு போர் வீரர்களா நம்ம நிக்கணும்னு நினைக்கிறோம். ஏன்னா நமக்கு அறிவு இருக்கு, நமக்கு பகுத்தறிவு இருக்கு, நமக்கு 100 ஆண்டு கால வரலாறு உண்டு, போராட்ட வரலாறு. இதை மையமா வச்சு நம்ம ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறோங்க. இந்த கூட்டணி வலுவா இருக்கிறது. நம்ம கூட்டு சேர்ந்துதான் அடிக்கிறோம். அதுல யாருக்கும் பிரச்சனையே இல்ல.
நம்ம கூட்டு சேர்ந்துதான் எதிரிகளை அடிச்சிருக்கோம். நம்ம கூட்டு சேர்ந்து அடிச்சா எப்படி இருக்குன்னு இந்தியாவுக்கே காட்டியிருக்கோம். ஆனா அதுல உங்களெல்லாம் நிதானமா நடந்துக்க முடியல. கிறிஷ் அவர்கள் போய் மறுநாளே போய் அவங்க தலைவரை சந்திச்சு நான் ரிசைன் பண்றேன்னா அப்ப உங்க தகுதி என்னன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு பிரச்சனையை எதிர்கொள்றவன் தாங்க தலைவன். ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளணும், அதுக்கு பதில் தயாரிக்கணும், அதுக்கு பதில் சொல்லணும். அடுத்த முறை போகும்போது நீங்க புள்ளி ஓரத்தோட போகணும். இல்ல அது உங்க உங்க பக்கத்துல இருக்க நியாயத்தையாவது தெளிவா பேசணும். இவ்வளவு இருக்கும்போது ஓடி போய் ரிசைன் பண்ற நீங்க ஒரு தலைவர், நீங்க பேசுறதெல்லாம் நாங்க உட்கார்ந்து விவாதிச்சுக்கிட்டு இருக்கணும். இல்ல ஒண்ணு நான் சொல்லாம விட்டேன் தோழர். இந்த எம்பி சீட்டு நான் சொல்ல வந்தேன், அதுக்குள்ள இன்னொரு கேள்விக்கு வந்துட்டோம். எம்பி சீட்டை சின்ன கட்சிகள் கொடுங்கன்றேன் நான். வளர்ந்து வருகிற கட்சிகளை கொடுங்க. ஒரு கட்சி போய் நின்று அங்க என்ன நடக்குதுன்னு பாக்கட்டுமே, களத்தை கட்டட்டுமே, அது ஒரு வாய்ப்பால இருக்கும். பெரிய கனவோடு வந்திருக்கிறாங்களே தேமுதிக, அவங்களுக்கு நீங்க ஒரு சீட்டு கொடுத்தீங்க. கமலஹாசன் போய் இப்ப நல்லா பேசிட்டு இருக்கிறாரு. அது மாதிரி இன்னொரு சின்ன கட்சி நீங்க பிசிக வந்து ஒரு 3 பேர் 2 பேர் இருக்கிறாங்க, அத 3ஆ மாத்துங்க. கம்யூனிஸ்ட்ல 4 பேர் இருக்காங்க, அத 4ஆ மாத்துங்க. அதெல்லாம் செய்ய மாட்டீங்க நீங்க. இவங்களுக்கு எது கொடுக்கணும்ன்ற நீங்க தொடர்ந்து ஒரு கட்சியை ஒரு கூட்டணியை பலவீனப்படுத்துறாங்க. இது மோசமான அணுகுமுறைங்க. நம்ம எவ்வளவு நாள் தான் பொறுமையாவே போயிட்டு இருக்க முடியும்? பலவீனப்படுத்துறது எதிரிகளை விட துரோகம் பண்றது ரொம்ப மோசமானது. எதிரி நேரம் சிறுபான்மை கட்சிகளுக்கு கூட கொடுக்கணும் தோழர். நியாயமா பாத்தீங்கன்னா அவங்களுக்குதான் வந்து பார்லிமெண்ட்ல ஒரு கண்டிப்பாங்க, கண்டிப்பா அப்ப கண்டிப்பா கொடுக்கணும். ரெப்ரசன்டேஷனா அவங்கள கொண்டு போய் நிறுத்தணும். இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அதுதான் தோழர் 4 இருக்கு, 4 சீட்டு நீங்க கையில வச்சிருக்கீங்க. நான் என்ன கேட்கிறேன், சிறிய கட்சிகள் ஒரு சிறிய கட்சியும் கைய ஊண்டிதான் மேல வர்றாங்க. அவங்க பட்டியலினத்தை சேர்ந்த விளிம்பு நிலை மக்களை கொண்டிருக்கிற அமைப்புகள். 3வது மொத்தமா சிறுபான்மையினர் நாடாளுமன்றத்துல புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அவங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் அப்ப நீங்க வச்சீங்கன்னா தமிழ்நாடு இன்னும் பிரைட்டா தெரியும். அவங்கதான் அடிச்சு ஆடுறாங்க, அவங்களதான் பார்த்து கத்துக்கணும். அதனாலதான் ஸ்டாலின் பின்னால் நிற்போம் நாங்க ஒரு பொண்ணு முழக்கம் போடுறா. நான் கார்ல் மார்க்ஸ் பின்னாடி நிப்பேன்னு சொல்ற ஒரு பொண்ணு ஸ்டாலின் பின்னாடி நிப்பேன்னா சமகாலத்துல நான் பார்க்கிற ஒரு நல்ல தலைவர் பொருள். அது குறைகள் இருக்குங்க, அதை நம்ம கேட்போம், சண்டை போடுவோம், ஃபைட் பண்ணுவோம், அது வேற. ஆனா நான் மொத்தமா காலி பண்ணுவேன்ற வேலையை காங்கிரஸ் செய்து இது மோசமான அணுகுமுறை. நாங்க இன்னொன்னு கேக்குறேங்க, விஜய் கிட்ட போகணும்னாங்களே. இப்ப உங்களுக்கு விஜய் கூட போகணும்னு ஆசை. விஜய் ஒரு 80% வாக்க வச்சிருக்கிறாரு. ஏன்னா வீட்டுக்கு வீட்டுக்கு விஜய் இருக்காங்களே, வீட்டுக்கு வீட்டுக்கு விஜய் இருக்கு. அதுவும் பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் மாறிடும் தோழர். இல்லங்க, நீங்க நம்புனா நம்புங்க. இனிமேல் எல்லாம் ஏங்க கேரளால ஆந்திரால இருந்தெல்லாம் வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க ரசிகர்கள். ஆமா, அவ்வளவுதான். நீங்க இன்னொன்னு சொல்றேன் தோழர், பாண்டிச்சேரியில பாத்துட்டு ஒரு பையன் சொல்றான், பாண்டிச்சேரியில என்ன அமெரிக்காவிலயா இருக்கு, அவன் தமிழ்நாட்டுல இருக்குன்னு நம்பிக்கிட்டு இருக்கான். பாண்டிச்சேரி என்ன அமெரிக்காவிலயா இருக்கு, அதுக்கும் நீங்க தானே முதலமைச்சர் அப்படின்னு ஸ்டாலின் பார்த்து கேட்கிறான். எனக்கு அப்படியே தலை கிருன்னு சுத்திருச்சு. டேய் என்னடா காந்தி செத்துட்டாருன்ற காலத்துல இருக்கீங்க அப்படின்னு. நீங்க அப்படி இன்னொருத்தர் ரொம்ப கோபமா ஒரு கேள்வி கேட்டான் பாத்துக்குங்க. அவன் என்ன கேக்குறான்னா, ஏங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வெளிநாட்டுல போய் முதலீடுகளை எல்லாம் கொண்டு வந்தீங்க, ஒசூர்ல போய் ஃபேக்டரி கட்டலாமா அப்படின்னா. டேய் ஒசூர் என்னடா அமெரிக்கால இருக்கு, அது கர்நாடகத்துல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த பிள்ளைங்களை குறை சொல்லவே முடியாதுங்க, அதுங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. தெரியாத இந்த தன்மைதான் விஜய்க்கு தேவை. நீங்க ஒரு பொண்ணு, அவங்க கூட 28 வருஷம் வாழ்ந்த ஒரு லேடி, அவங்களுடைய இணையர் அவ்வளவு நீ வந்து கொடுமைப்படுத்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இது சட்டப்படி குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்தின் கீழே இவர் மேல வழக்கு பதியணும் அரசு. உண்மை அதுதான். அதுல என்னன்னா, நீங்க என்ன ஹராஸ் பண்ணிருக்கீங்க, உளவியல தாக்கிருக்கீங்க, பணம் கொடுக்காம பொருளாதாரம் இல்லாம வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்கீங்க. இது எல்லாம் அப்படியே குடும்ப வன்முறை தடுப்பு சட்டத்துல கீழே வரும். இத பாக்குற யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இது அவர்கள் தனிப்பட்ட பிரச்சனை அப்படிலாம் கிடையாது. ஒருத்தர் கொடுமைப்படுத்துறாங்கன்னா அந்த கொடுமையை பேசலாம் தாராளமா. இது வன்கொடுமை, தாராளமா பேசலாம். அதனாலதான் மாதர் சங்கம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. காங்கிரஸ் தாவேகா கூட போகணும். தாவேகாக்கு ஒரு 250% ஓட்டு இருக்கு. வீட்டுக்கு 3 பேர் இருக்காங்க, பூரா விஜயா இருக்காங்க. ஆம்பளை பொம்பளை அத்தனையும் விஜய் தான். சரி, உங்களுக்கு தான் தெரிஞ்சு போச்சுல, இத்தனை சதவீதம் ஓட்டு இருக்கு, அடுத்த முதலமைச்சர் அவர் தான் வர்றாரு, நிக்கிறாரு, முடிக்கிறாருன்னு இருக்குல்ல, கிளம்பி போக வேண்டியதானே. நீங்க கிளம்பி போகல. நீங்க உங்களுடைய என்ன சொல்றது சீட்டு அதிகமா கேட்கறதுக்கு இது ஒரு உத்தியா பயன்படுத்துறீங்க.
உங்களுக்குள்ள 2 டிவைடிங் சிஸ்டம் இருக்கு. ஒண்ணு, இவர் வேண்டாம், நான் எனக்கு பதவி வேணும், எனக்கு பொறுப்பு வேணும். நீங்க ஆட்சியில் பங்கு கேட்ட அத்தனை பேருடைய வீடியோ பார்த்திருந்தா உங்களுக்கு புரியும் தொடர். அத்தனை பேரும் என்ன வந்து அந்த பசங்க எல்லாம் சேர்ந்து ஊராட்சி மன்ற தலைவராக்கிறேன்ட்டாங்க. அப்ப நீ ஊராட்சி மன்ற தலைவராகிறது உனக்கு முக்கியம். ஆனா நாடு நாசமா போயிருக்குன்றத பாக்குறது எங்களுக்கு முக்கியம். அப்ப இந்த ரெண்டையும் பிரிச்சு பார்க்கும்போது வெறும் பதவி வெறி, பதவி ஆசை, அதை வச்சுதான் இவங்க பாக்குறாங்க. கட்சியை வளர்க்கறது இவங்க நோக்கம் கிடையாது. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்குல்ல தொடர். இப்ப நீங்க தாவேகாவோட காங்கிரஸ் கூட்டணிக்கு போய் அவங்க 200 தொகுதிகள்ல சரி 150 தொகுதிகள்ல கூட நிக்கிறாங்க வச்சுக்கோங்க. எத்தனை ஜெயிப்பீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இங்க 25ல நீங்க நின்னாலும் 18 இல்ல 20 தொகுதியில உங்களுக்கு வெற்றி கேரண்டி. அங்க அந்த மாதிரி ஒரு வின்னபிலிட்டி ஃபேக்டர், ஒரு கேரண்டி, மினிமம் கேரண்டிய வந்து தம் படங்களுக்கு குடுக்குற மாரி விஜயால உங்களுக்கு குடுக்க முடியுமா தேர்தல்ல? அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும் இல்லையா? ஏது படங்களுக்கு கொடுக்கற மாதிரியா? ஏங்க அவர் அரசியலுக்கு வந்ததே தொடர்ந்து 15 படத்துல 9 படம் பிளாப்புங்க. அதுல பயந்துதான் இன்னங்கால் பிளறல் அடிக்க அரசியலுக்காவது போயிருவோயா, ஜாலியா இருக்குன்னு வந்தவர் அவரு. அது வேற இருக்கட்டும் ஒரு ஓரமா. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க விஜய்க்கு என்ன தெரியும்னா அவர் கூட கூட்டணி வைக்கிறீங்க ஒண்ணு. விஜய்க்கு பூத் லெவல்ல என்ன பண்ணணும்னு தெரியுமா? பூத் லெவல்ல இருக்கிற அந்த லீடர்ஸ எத்தனை பேரும் நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க? இங்க 36,000 40,000 பேர் தேவைப்படுவாங்க. 40,000 பேரு உன் கூட இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு அரசியல் தெரியும், ஃபைட் பண்ண தெரியும், அங்க தப்பு நடந்தா தட்டி கேட்கணும். இவன் போய் உட்கார்ந்துட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருப்பான் பாருங்கள் அப்படின்னு. இவனை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? இது ஒரு பக்கம். காங்கிரஸ்ல பிரச்சனை என்னன்னாங்க, வலிமையான கூட்டணி திமுக கூட்டணி. இதுல பல கட்சிகள் புதுசா வந்து சேர்ந்திருக்கிறாங்க. பல கட்சிகள் புதுசா வந்து சேர்ந்ததுனால அந்த வாக்குகள் செதையாம அப்படியே சாலிடரா விழுகிறதுக்கான ஒரு சூழல் இருக்கு. சின்ன சின்ன அமைப்புகள் கூட வந்து சேர்ந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அகாமடேட் பண்ண வேண்டிய ஒரு தேவையும் திமுகவுக்கு இருக்கு. உணர்தா? இப்ப புதுசா வராங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, கொடுத்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கு இல்லையா? அதை எதிர்பார்த்து தானே வராங்க. அதுவும் எதிர்முகாம்ல இருக்கக்கூடிய கட்சிகள். கட்டாயம் நான் ஒரு கட்சி அமைச்சு உங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த வாய்ப்பின் மூலமாக என் அமைப்பை நான் வளர்ப்பேன். அந்த ஒரு நம்பிக்கையை கொடுப்பேன். நான் ஒரு ஆள் உள்ள போய் பேசுனதுல என் கட்சிக்கான அடையாளம் கிடைக்கும். அப்படிதானே நினைப்பாங்க. அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து புதிய புதிய சின்ன சின்ன அமைப்புகள், ஒரு எம்எல்ஏவா இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு அதிமுக கூட இருந்தவங்க எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஓபிஎஸ்ஏ வந்துட்டாருன்னா நினைங்க. அப்ப இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த ஓட்டு வங்கி ஒண்ணு குறைஞ்சு போகல. நாங்கெல்லாம் இல்லன்னா அவ்வளவுதான் 20 சீட்டு ஜெயிக்க முடியாது. யார்? நிர்மல்குமார். பொலேர்னு போடணும் போல இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. என்ன தெரியுமா தோழா, இந்த ஆள் தான் சொன்னாரு, இவங்க எல்லாம் 10 பேரை வச்சுக்கிட்டு எங்க வாக்கிங் போறாங்க? பேரணி போனத பாரச்சோட யாத்திரையை கேலி பண்றாராம். 10 பேரை வச்சுக்கிட்டு எங்க போற? அதுவும் இல்லாம தான் மருமகளை வச்சு கொஞ்சிட்டு இருக்காரு ராகுல் காந்தி. தான் மருமகளை நல்ல மாமைங்க. உண்மையிலே ராகுல் காந்தி நல்ல மனுஷன். தனிப்பட்ட முறையில எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த காங்கிரஸ்காரங்க செய்யற கூத்துலதான் அவர் தலை உருளுது. அவர் நல்ல குழந்தைங்களோட ரொம்ப மிங்கிள் ஆகுற ஒரு ஆளுங்க. தான் சொந்த மருமக கிட்ட கைய பிடிச்சு பேசிட்டு இருக்காரு. டேய், மனசுல வஞ்சகம் இல்லாத ஒரு ஆளு. அவரு தான் சொந்த மருமகள்கிட்ட பேசுறாரு. இவன் கீழே எழுதுறாரு. எவ்வளவு ஆபாசமா எழுத முடியுமோ எழுதிட்டு கையில மருதாணி போட்டு விளையாடுறாராம். பப்பு அப்படின்னு எழுதினவன் தான் இந்த மிகச்சிறந்த அரசியல்வாதியா இருக்கிற நிர்மல்குமார். இவர் என்ன சொல்றாரு? 50 சீட்டு கூட ஜெயிக்காதுங்க காங்கிரஸ்லனா. ஆமாங்க, காங்கிரஸ் இருந்ததுனாலதான் அப்படியே புறா வேண்டாம். நான் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல கூட்டணி கட்சியை உடைக்க கூடாது, 25ஆம் தேதி வரை அமைதியாக இருக்க வேண்டும் என்று எனக்கு நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இவங்க அவ்வளவு அல்சாட்டியம் பண்ணிட்டாங்க. அப்படியே அமைதியா இருக்கிற மாதிரி தெரியலையே தோழர். நீங்க பாருங்க, ஒரு பக்கம் அறிக்கை விடுறாரு, யாரும் பொதுவெளியில பேசாதீங்கன்னு சொல்றாரு. ஆனா முதல்வருக்கு அவர் போட்ட அந்த வாழ்த்து செய்தியில எப்பவுமே அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்றவரு இந்த வாட்டி ரொம்ப ஃபார்மலா பர்த்டே விஷஸ் டு த சிஎம் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டிருக்கிறாரு. அதற்கு நம்ம முதல்வரும் வந்து ரொம்ப ஃபார்மலா ஒரு தேங்க்ஸ், ஆமா ஓகே, இந்த லைன் இந்த பார்டர் தாண்டி நீயும் வரலன்னா நானும் வரமாட்டேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் ஒரு பதில் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கறத பாக்குறோம். நேத்து ஒரு செய்தி, ஹைதராபாத்துக்கு ராகுல் காந்தி வந்திருக்கிறாரு. இங்க இருந்து ஆதவ் அர்ஜுனா புறப்பட்டு போயிருக்கிறாரு. அங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்லாம் ஒரு பில்டப் வேற தாவேகா தரப்புல இருந்து கொடுக்கப்படுது. ராகுல் காந்திக்கே ஒரு தெளிவு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவரே வந்து ஒரு சின்ன ஒரு 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 விலகி நின்னு இதெல்லாம் வேடிக்கை பாக்குறாரா? என்ன தயக்கம் அவருக்கு? இல்ல என்ன மனசுல என்ன சஞ்சலம்? ராகுல் காந்தி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுறணும்.
இதை எங்களுடைய கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பாத்துக்குவார். அவ்வளவுதான். ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட். அவர் விலகிடலாம். ரோட்ல நடக்கிறது, போறது, வைக்கிறது, பிள்ளைகளோட பேசுறது, அந்த வேலையை அவர் பாத்துக்கணும். கட்சிக்குள்ள கொஞ்ச நாள் அவர் பிராக்டிஸ் ஆகணும். ஏன்னா இங்க தெருவுக்கு ஒரு 4 தலைவிங்க இருக்காங்கன்றது அவருக்கு தெரியும். அதனாலதான் போன வாரம் அவர் பார்த்தாரு, ஏய் ஊருக்கு ஒரு தலைவர் இருந்தாலே தாங்காதியா, தெருவுக்கு 5 பேர் தலைவரா இருந்தீங்கன்னா நாங்க எப்படி வச்சு கொண்டு செலுத்துறது அப்படின்னு பயந்துட்டு தான் ரொம்ப ஹார்ஸாவே பேசினார் மேடையில. நாம கூட்டணி கட்சிகளை அரவணைத்துதான் ஜெயிக்க முடியும். நமக்கு ஒரு கருத்து இருக்கும், அதை நம்ம எல்லாம் பேசி பேசி பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடாதுன்னாரு. மல்லிகார்ஜுன கார்கே வாழ்த்து போடும்போது, இவருக்கு சிஎம்க்கு வாழ்த்து போடும்போது நம்ம தொடர்ந்து பயணிப்போம்னாரு. அதுதான் பெரிய மனுஷத்தன்மை. ஏன்னா அவருக்கு அனுபவம் இருக்கு. அவர் அவ்வளவு முக்கியமான ஒரு இடத்துல இருந்து ஜெயிச்சு வந்தவர். ஒரு பின்புலத்துல, ஒரு சாமானிய விளிம்புநிலை பின்புலத்துல இருந்து ஜெயிச்சு வந்தவர் மல்லிகார்ஜுன கார்கே. அவருக்கு தெரியுது. சோ சேர்ந்து பயணிப்போம்ன்றதுல அவர் தெளிவா இருக்காரு. அவர் கையில ஒப்படைச்சிடணும். இன்னொரு விஷயம், அவ்வளவு உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த இடத்திலும் முதலமைச்சர் ஸ்டாலின் உணர்ச்சி வசப்படல, எதையும் வெளிக்காட்டிக்கல. அந்த அமைதியே ஒரு பேர் ஆபத்தை உணர்த்துது. அமைதியை அதை கிராஸ் பண்றாரு. அப்போ நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்ற தெரியலாம். உங்க ஏரியாவில இருந்தா பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. திரும்ப திரும்ப நீங்க தான் பேசுனீங்க, திரும்ப திரும்ப நீங்க தான் பேட்டி கொடுத்தீங்க, திரும்ப திரும்ப நீங்க தான் போய் விஜய் சந்திச்சீங்க. அப்போ ஒரு கூட்டணி கட்சிக்கான மரியாதையே இல்லாம திரும்ப திரும்ப நடந்து ஒரு கூட்டணிக்குள்ள குழப்பத்தை உண்டாக்குனதே நீங்க. அப்பயே அமைதியா தான் இருந்தாரு. யார் மீதும் அவர் பேசல. போன ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி அப்படின்னு இல்ல, விலகி போகணும்ன்ற முடிவு எடுத்துட்டு தான் இதெல்லாம் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்ல, கிடையாது கிடையாது. எல்லாருக்குமான அதிகாரம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. தனக்கு சொந்தமா எப்படியும் திமுக கூட ஜெயிக்குங்க. நீங்க அடிச்சு ஆடி ஜெயிக்கும். எனக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கணும், எனக்கு ஒரு சீட்டு கிடைக்கணும், எனக்கு ஒரு சீட்டு என் பங்காளிக்கு, என் மாமனுக்கு, என் மச்சானுக்கு, என் தங்கச்சிக்கு, எங்க பெரியமாவுக்கு, எங்க சின்னம்மாவுக்கு, இப்படி அலைஞ்சிட்டு இருக்குங்க. இது இல்ல எனக்கு வெறி, பதவி வெறியும் பேராசையும் தான் அவங்களை இந்த இடத்துல நிக்குது. அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் தான் நிக்க மாட்டேன்ல. யாரு? நம்ம அண்ணன் அவரு மாணிக்கம் தாக்கூர். நான் தான் நிக்க மாட்டேன்ல அடுத்து எம்பி எலெக்ஷன்ல. நீங்க நிக்கலன்னா இருக்கிறதெல்லாம் உடைச்சு போட்டு போயிருவீங்களா? கேள்வி இருக்குல்ல. அப்ப இந்த பேராசையும் இந்த அதீதமான சுய மதிப்பீடும் அது தப்பு. சுய மதிப்பீடுனா என்ன தெரியுங்களா? நமக்கு என்ன பிளஸ், நமக்கு என்ன மைனஸ், நமக்கு என்ன பின்புலம், நமக்கு என்ன வலிமை, இத ஆய்வு செய்யறவன் தான் தலைவனா இருக்க முடியும். சுய மதிப்பீடு பேர்ல நீங்க சொன்ன இந்த சுய மதிப்பீடுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் என்னன்னா தோழர், ரீசெண்டா நடந்த ஒரு கான்க்ளேவ்ல நம்ம முதலமைச்சர்கிட்ட கேக்குறாங்க, இந்தியா கூட்டணிக்கு நீங்க தான் தலைமை தாங்கணும் அப்படின்னு மணிசங்கர் ஐயர் பேசுறாரு. உத்தவ் உயரம் என்னன்னு எனக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப ஒரே வரியில அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சார் பாருங்களேன். அது கூட்டணி கட்சியும் பாதிக்க கூடாது, காங்கிரஸையும் பாதிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வோட அவர் செயல்படுறாரு இல்லையா? இதுக்கு முன்னாடியே இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைத்ததுல ஸ்டாலின் சாருக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. அவர் அப்பயே ஒரு அறிக்கை வெளியிடும் போது சொன்னாரு, நான் பிரைம் மினிஸ்டருக்காக எல்லாம் வரல, இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், இந்த பாசிசத்தை ஒழிக்கணும், அதுக்காக நான் மக்களை திரட்டணும், அதுக்காக நான் துணை நிற்பேனார். அப்ப எனக்கு பதவி பெருசு இல்லைன்றதுல அவர் தெளிவா இருக்காரு. நான் என் மாநிலத்துக்குள்ள அடிச்சாடுற வேலையை நான் பாத்துக்கிறேன், நமக்கான ஒரு ஆள் அங்க மேல கொண்டு வரணும், அதுக்கு நம்ம ஒத்துமையா நிற்போம். அதுல அவருக்கு கிளாரிட்டியா இருக்காரு. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன், அதீதமா பேசல. போன 4 நாளைக்கு முன்னாடி கூட மேடையில பேசும்போது காங்கிரஸ்காரங்களும் எங்களோட இணைந்து பயணிக்கிறாங்க, அவங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கூடாதுன்ற அளவுக்கு அவர் மேடையில பேசுறாரு. அந்த பெருந்தன்மை வேணும். இதே விஜய பார்த்து எந்த தலைவரும் தன்னுடைய தொண்டர்கள் சாகணும் விரும்ப மாட்டாங்க அப்படின்ற பேர் அறிவு இருக்கு அவருக்கு. அவருக்கு ஒரு பெருத்த அனுபவம் இருக்கு. அத ஒரு தலைமைத்துவ பண்போட அவர் வெளிக்காட்டுறாரு. இன்னொரு விஷயமும் தோழர், காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிறதுனால தான் எங்களால எங்க கட்சியை வளர்க்க முடியல அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல வைக்கக்கூடிய விமர்சனத்தையும் நான் இந்த நேரத்துல பேசணும்னு நினைக்கிறேன். திமுக கூட்டணி இருந்த எந்த கட்சியும் அழிந்ததாக இன்னைக்கு வரைக்கும் சரித்திரம் இல்ல. இன்னைக்கு நீங்க பாருங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து அந்த கூட்டணியில இருக்கிறாங்க. அவங்க தனி சின்னம் வாங்கி இருக்கிறாங்க, ஒரு ரெஜிஸ்டர்ட் மாறி இருக்கிறாங்க, அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. இப்படி எத்தனையோ கட்சிகள் நாம சொல்லலாம். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இது வரைக்கும் அழிஞ்சு போனதா சரித்திரமே இல்ல. ஆனா அதிமுகவோட கூட்டணி போன தேமுதிக என்ன ஆச்சு? பாஜகவோட கூட்டணியில இருந்த பாமக இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு? அதிமுக இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு? பாஜகவோட கூட்டணி சேர்ந்து இதையும் நாம பாக்குறோம்ல. இந்த புரிதல், இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாத தலைவர்களா இருக்கிறாங்களே காங்கிரஸ்ல அப்படிங்கறது நினைக்கும் பொழுதுதான் வருத்தமாக. தொடர் தலைமை பண்பு எப்படி வரும் தெரியுங்களா? வாசிப்பு, தொடர் விவாதம், ஒருத்தருடைய பேச்ச கேட்கிறது, அது தலைமை பண்புடைய முக்கியமானது. தொடர் நான் மட்டும் பேசுவேன் நீ கேட்டுட்டு இருக்கிறது இல்ல, அமைதியா கேட்கறது தலைமை பண்புல முக்கியமானது.
கேட்டு அதை உள்வாங்கிக் கொண்டு நிதானமாக பதில் சொல்வது தலைமை பண்பு. இது யார்கிட்டயுமே இல்லையே. இவங்களுக்கு வெறும் பதவியாக சேரா தெரியுது. இது ஒரு அரசியல். காங்கிரஸ் மொத்தமா தொடச்சு எரியறதுக்கான எல்லா வேலையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? தியாகம் பண்ண தயாரா இருக்கணும். யார் தியாகம் பண்றாங்களோ அவங்கதான் தன்னுடைய சித்தாந்தத்துக்காக இருக்கிறவங்க. நேத்து செத்தார்ல நல்ல கண்ணு, இந்த கட்சிக்காக உழைச்சு ஓடா போனவரு என்னங்க குறை சொல்லுவீங்க நீங்க? அவர் எந்த பதவியிலும் இல்ல. ஒரே ஒரு முறை அரசியல் நின்னாரு, அதுலயும் தோற்றாரு. எந்த தேர்தலையும் மிக்காத ஒரு தலைவர். எதுக்காக? இன்னைக்கெல்லாம் நின்றுதான் ஜெயிக்க மாட்டாரா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நின்னா ஜெயிச்சிருக்க மாட்டாரா? மக்களுக்கு அப்ப பத்தி நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சுல. ஏன் நிக்கல? கொள்கை. என் கட்சிக்காக நிப்பேன், என் கட்சி அடிமட்டத்தை கட்டுவேன். எங்க காமராஜர் வெளியேறினாரே கே பிளான், இதே காங்கிரஸ் கட்சியில இருந்து வெளியேறி நான் கட்சியா பாத்துக்கிறேன், பொறுப்புல இளைஞர்களை போனாரு. அதுக்கு கே பிளான் வச்சாரு, காமராஜர் பிளான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காமராஜரையும் அசிங்கப்படுத்தி, கட்சியையும் அசிங்கப்படுத்தி, பப்புன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். அவரை தூக்கி மேடையில உட்கார வச்சு ஒரு கட்சியில ஒரு இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆகலான்னு நான் உட்படங்க. எங்களுக்கெல்லாம் லட்ச எதிர்ப்பு இருக்குங்க காங்கிரஸோட. நான்லாம் ராகுல் காந்தி தும்முனா கூட நல்லா தும்பிட்டு வாடா போட்டுருவோம்டா, ஒரு வீடியோ போட்டுருவோம்டா. எவ்வளவு வேலை பாக்குறோம் நீங்களும் நானும், எவ்வளவு பேசுறோம். ஆனா நீங்க எதையுமே மதிக்கலையேங்க. கூட்டணி கட்சின்றது நீங்க என்ன நினைச்சுக்க? கூட்டு உறவுங்க. அப்படியே கைய பிடிச்சு நிக்கிறோம். இந்த வலிமைதான் ஒரு பெரிய வெற்றியை தரும். நீங்க பாஜகவுக்கும் அதிமுகவுல கூடங்க, ஜெயலலிதா காலத்துல கூட கட்சி அழிக்கிற வேலையை அவங்க பண்ணது இல்ல. நான் தெளிவாவே சொல்றேன். இந்த எடப்பாடியார் தான் சீனை முடிச்சு விட்ட. ஏன்னா அவருக்கு அரசியல்னா ஆனாவனா கூட தெரியாது. ஆவுக்கு ஸ்பெல்லிங் தெரியாது. ஆவுக்கு ஸ்பெல்லிங் சொல்ல முடியாதோ, ஆவுக்கு வரைய தெரியாது, அப்படி வச்சுக்கலாம். அவர் அப்படி இந்த இதுல திட்டம் போட்டு காலி பண்ற கூட்டம் எதுனா அது பாஜக RSS சங்க பரிவார் கூட்டம் தான். அவங்க கூட ஆட்சியில இருந்தவங்க. நீங்க பஞ்சாப்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா சிரோன்மணி அகாலிதள் ஆட்சியில இருந்தவங்க காலி, ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல. மகாராஷ்டிரா நம்ம அம்மா மாயாவதி ஆட்சியில இருந்தவங்க, ஒரு சீட்டு. யூபி முடிஞ்சிச்சு. நீங்க இந்த பக்கம் வாங்க, பீகாரு முடிச்சு விட்டானுங்க. நம்ம ஐயா நடக்க முடியாம நடந்துட்டு இருக்காரு நிதிஷ். அவர் போய் உட்கார்ந்துட்டு நான் முதலமைச்சர் ஆகிக்கிறேன், மத்ததெல்லாம் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்னு கையை கழுவி விட்டாரு. சிவசேனா, NCP எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுட்டாங்க. நீங்க எல்லாமே சொல்றா. இந்தியா முழுதும் நான் ஒரு லிஸ்ட் போட்டு ஒரு தடவை எக்ஸ்ல போட்டேன். இவங்க இப்படி பரவா கெடுத்தாங்க, இது கம்மி லிஸ்ட், எனக்கு அவ்வளவுதான் போட முடிஞ்சிச்சு, நாளைக்கு போடுறேன்னு. அவ்வளவு பெரிய லிஸ்ட் அழிச்ச லிஸ்ட் இருக்கு. ஆனா திமுகவோ ஜெயலலிதா வரை இருந்த அதிமுகவோ எந்த கட்சியும் அழிச்சது இல்லைங்க. நான் உறுதியா சொல்லுவேன். ஏன்னா நான் 19 வயசுல இருந்து அரசியல் வேலை பார்த்தேன், கள வேலை பார்த்திருக்கேன். அதனால சொல்றேன். மதுரையில மோகன் அவர்களுக்காக நான் களத்துல நான் முரண்படுறேன் தோழர். தேமுதிகவை ஒண்ணுமே இல்லாம பண்ணது ஜெயலலிதா. அத அவங்க சட்டமன்றத்திலேயே சொன்னாங்க, ஐ வில் ஃபினிஷ் யூ ஆஃப்னு சொல்லிட்டு தான் அது பண்ணாங்க. இல்ல அது சொன்னாங்க, அது நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. காரணம் கட்சியும் நம்மள இன்னொருத்தெல்லாம் அழிக்க மாட்டாங்கல. நம்ம ஸ்ட்ராங்கா முடிவெடுக்கிற திறமை இருந்தா ஜெயிச்சுக்குவோம். ஏன்னா ஒரு எதிரியெல்லாம் அழிக்க முடியாது. நான் தான் முடிவெடுக்கணும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அவங்க ஒய்ஃப் வந்தாங்க, அவங்க மச்சான் வந்தாரு, முடிஞ்சிச்சு. தலைவனுக்கு உடம்பு முடியாம போச்சு. இத பல சூழல்கள் இருக்கு, அது அப்புறம் பேசுவோம். ஆனா நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, திமுக கூட கூட்டணியும் அதிமுக கூட கூட்டணியும் வச்சா ஒரு 4 சீட்டு 6 சீட்டு ஜெயிக்கிறாங்க. 6 சீட்டு 4 சீட்டு ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்குது. அவங்க பார்லிமெண்ட்ல போய் சட்டமன்றத்துல போய் நிக்கிறாங்க. அங்க அவங்க பிரச்சனையை பேச முடியுது. அப்ப ஒரு வெளிச்சம் கிடைக்குது. மக்கள் முன்னாடி நிக்கிறாங்க. அது ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அந்த நம்பிக்கை இன்னும் 10 பேரை கட்சிக்குள்ள சேர்க்க முடியும். அப்ப நமக்கு நீங்க ஒண்ணு யோசிங்க. ஆளூர் சானவாஸ் ஒரு சின்ன சாதாரண பின்புலத்துல இருந்து வந்தவர். அதே மாதிரி உங்க வீட்டுக்காரரு அவரு சாதாரண பின்புலத்துல இருந்து வராங்க. எப்படி எம்எல்ஏ வானாங்க? எப்படிங்க எம்எல்ஏ வானாங்க? ஒரு நம்பிக்கை வரும்ல அந்த அமைப்பு மேல. இவங்க எல்லாம் வந்துட்டாங்கய்யா, இவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டாங்கய்யா, இவங்க எல்லாம் சட்டமன்றத்துக்கு போயிருக்காங்கய்யா. ஒரு பிற்படுத்தப்பட்டவரு, ஒரு தலித்து, ஒரு இவர சிறுபான்மை சமூகம் ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்கய்யா, நம்மளும் ஜெயிக்கலாம்யா அப்படி நம்பிக்கை வரும்ல. அந்த நம்பிக்கை கொடுப்பது பேர் தான் கூட்டணிங்க. நான் அதை முழுசா நம்புறேன். கூட்டணி அப்படின்றது மிக வலிமையான ஒண்ணு. அதை உடைக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. இவங்களுக்கு அரசியல் ஒண்ணும் தெரியாதுன்றதுல நான் முழுசா நம்புறேன். ஆனாவனா கூட தெரியாத ஒரு கும்பல் உட்கார்ந்துகிட்டு தன்னை தலைவரா கருதிக்கிட்டு அவங்க வாட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. சூழலும் புரியல, நாடும் புரியல, தத்துவம் புரியல, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் உங்களுக்கு புரியல அப்படின்றத நீங்க எடுக்கிற முடிவுகளை தெரிஞ்சுக்கிறோம். நான் ஆழ்ந்த அனுபவத்தை நம்ம அண்ணன் ராகுல் காந்திக்கு தான் சொல்லணும். என்னத்த பண்ண பாவத்தை நாமளா. இன்னொரு பக்கம் நேத்து NDA கூட்டணி பேச்சுவார்த்தை போட்டோவை நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல.
நட்ட நடு நாயனமா வந்து பாஜக நீங்க தலைவர்கள் நீங்க உட்கார்ந்திருக்கிறாங்க. எங்க அண்ணா அவமானப்படுத்த ட்ரை பண்றீங்க. நடுவுல ஏதோ பாஜக சீட்டால தலைவர்கள் உட்கார்ந்திருக்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து நம்ம பாரிவேந்தர் உட்கார்ந்திருக்காரு. பாரிவேந்தர் பக்கத்துல ஜி.கே. வாசன். ஜி.கே. வாசன் பக்கத்துல 4வது இடத்துல எடப்பாடி உட்கார்ந்திருக்கிறாரு. அவருக்கு இந்த பக்கம் அன்புமணி உட்கார்ந்திருக்கிறாரு. எனக்கு உண்மையிலேயே இது என்டிஏ ஆட்சி, என்டிஏ ஆட்சின்னு இவ்வளவு நாள் சொல்லும்பொழுது கூட எடப்பாடி அதை மறுத்தத கூட நான் வந்து பெருசா நினைக்கல. ஆனா நேத்து போட்டோ பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, 234 தொகுதி இருக்கு. எப்பா எடப்பாடி அவர்களே, நீங்க வந்து எத்தன தொகுதியில போட்டியிட போறீங்க? உங்களுக்கு எத்தன தொகுதி வேணும்னு சொல்லுங்க. 100ஓ, 150ஓ நாங்க கொடுக்கிறோம். எந்தெந்த தொகுதிங்கிறத நாங்க முடிவு பண்ணுவோம். அப்படின்னு கிட்டத்தட்ட பாஜக தான் எல்லாத்தையும் முடிவு பண்ற மாரி இருக்கு அந்த போட்டோவ பார்த்தா. நீங்க பார்த்தீங்களா அத? போட்டோ பாக்குறது மட்டும் இல்ல. பார்த்தேன் அந்த வயித்தெரிச்சல ஏன் போடுறீங்க? நான் அத பார்த்து ரொம்ப கவலையெல்லாம் பட்டேன். நான் இப்படி ஆயி போச்சு இந்த கட்சி. நின்னு அடிச்சேங்க. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்ல ஜெயிச்ச கட்சிங்க. 40க்கு 40 அடிச்சு தூக்குனாங்க எம்பில. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட். லேடியா மோடியான்னு அடிச்சு தூக்குனாங்க அந்த அம்மா. அந்த அம்மா தெளிவா அதுல பேசுனாங்க. குஜராத் லேடி மோடியா, தமிழ்நாட்டு லேடியான்னு வேற பேசுனாங்க. ரொம்ப தெளிவா பொலிட்டிக்கலா வச்சு அடிச்சு 40க்கு 40 தூக்குனாங்க. இவரெல்லாம் என்னன்னு எனக்கு புரியலங்க. எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு. சாட்சிக்காரன் கால்ல விழுகிறத விட சண்டைக்காரன் கால்ல விழுந்துடலாம். இந்த பஞ்சாயத்து பண்ண வருவாங்களா ஒரு 10 பேரு. அவங்கதான் கொச கொசன்னு பேசிட்டு இருப்பாங்க. சண்டை போட்டவங்கிட்ட சாரிப்பான்னு கையை கொடுத்துட்டேன்னு வச்சுக்க, பிரச்சனை ஓஞ்சிரும். இவர் செய்ய தவறுன இடம் என்ன தெரியுமா? அந்த பதவியை தக்க வைக்க இந்த அம்மா வேணாம், இந்த ஐயா வேணாம், செங்கோட்டையன் வேணாம், அவரு வேணாம், டிடி வேணாம் தள்ளி விட்டார்ல. இப்ப பலம் குறைஞ்சு போய் 15% ஓட்டு வந்துருச்சு. இப்ப இந்த சேர்த்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு குறைந்தபட்சமாக எனக்கு இது வேணும்பா, இது என்னுடைய டிமாண்ட், இதுக்குள்ள கை வைக்காதீங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, ஒரு பேச்சுவார்த்தை முடிச்சிருந்திருக்கலாங்க இறங்கி. இன்னைக்கு கட்சி அழிஞ்சு போச்சு. 4வது இடத்துல உங்களை நடுவுல உட்கார வச்சுக்கணும். நான் கேக்குறேங்க, திமுக தான் முடிவு பண்ணுமா சீட்டு கொடுக்கறத, இல்ல நாம போய் முடிவு பண்ணுவோமா? நாங்களா முடிவு பண்ணுவோம்? இல்ல இல்ல, திமுக வலிமையான தலைமை தாங்கிற ஒரு அமைப்பு. இல்ல இது அப்ப எப்படி அவங்க இருக்கு? யோசிச்சு பாருங்களேன் தோழர். ஒரு கற்பனைக்கு யோசிச்சு பாருங்களேன். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள வந்து எங்கேயோ ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு, செல்வ பெருந்தகை நடுவுல உட்கார்ந்துகிட்டு, மத்த கட்சிகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதி பங்கீட பத்தி பேசினா அது எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அந்த ஆமா. மாதிரி இருந்தது அந்த போட்டோ. அது அது பார்க்கும்போது அவ்வளவு வயித்தெரிச்சலா இருந்தது. உண்மையிலேயே வரமா பார்க்கும்போது ரொம்ப மனசு வருத்தமா இருந்துச்சு தோழர். அவருக்கு அது புரியவே இல்லை. நான் இன்னொன்னு கேக்குறேன், எதுக்கு டெல்லிக்கு போறீங்கன்னு கேக்குறேன். இந்த கூட்டணியினுடைய என்டிஏ கூட்டணியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் யாரு? எடப்பாடியார். எடப்பாடியார் எதுக்கு டெல்லிக்கு போகணும்? டெல்லிக்காரங்க வந்து இங்க பேசணும். அப்படி நீ நின்னா மட்டும்தான் நீ ஜெயிக்கிற ஒரு தலைவன். நீ அங்க போய் தொங்கிக்கிட்டு கைய கட்டிக்கிட்டு நின்னுகிட்டு மூஞ்சியில கர்ச்சீஃப வச்சு மூடிக்கிட்டு நைட்டு 8 மணிக்கு நான் போய் எங்க ஆபீஸ திறந்து வைக்க போறேன்னு சொல்லிட்டு அப்படியே தெரிஞ்சு 4 கார் மாறி போய் இதென்ன கெத்து காட்டணுங்க தலைமைனா? ஒண்ணுமே தெரியாத விஜய் எல்லாம் இப்படி கெத்து காட்டிட்டு இருக்காரு. அரசியலா ஐயோ தலை சுத்துதுன்ற அளவுக்கு தான் அவருக்கு தெரியும். அவரெல்லாம் கெத்து காமிச்சிட்டு இருக்காரு. நீங்க எல்லாம் எத்தனை வருஷமா இருக்கீங்க அரசியல்ல? உங்களுக்கு அதனால உங்களுக்கு புரிய வேணாமா? அப்ப நின்னு அடிச்சு ஆடி இருக்கணும். போய் 4வது இடத்துல இப்படி பிள்ளையார் பிடிச்சு வச்ச பிள்ளையார் நம்ம ஊர்ல சொல்லுவீங்களே, அது மாதிரி இப்படி உட்கார்ந்து இருக்காருங்க. ரொம்ப வயித்தெரிச்சலா இருந்துச்சு. நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. நீங்க ஒரு உண்மையிலேயே தலைமை. பார்க்கும்போது ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு தோழர். ரொம்ப ஆமா. மனசு வருத்தமா இருந்துச்சு. எப்படி இருந்த கட்சி இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி தான் மனசுல இருந்துச்சு. தெருவுக்கு வந்துருச்சு தோழர். நீங்க முந்தா நாள் தொண்டர்களுக்கு எப்படி பாத்தீங்கன்னா இருக்கும் தோழர்? நமக்கே இப்படி இருக்குன்னா, அதிமுக தொண்டர்களுக்கு எவ்ளோ கொதிப்புல இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அதுதான் தொடருங்க. முந்தா நாள் பாத்துட்டீங்கன்னா உங்க கொள்கை தலைவன், நமக்கெல்லாம் திராவிடம் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த சாமானியனுக்கு சொன்னவர் பெரியாரு. பெரியார தூக்கி கடாசிட்டான். உனக்கு கோவம் வரலையே? அண்ணாவை பேசிட்டே இருந்தான், உனக்கு கோவம் வரலையே? பெரியார எடுத்துட்டு தாமரையை ஒட்டுறான், நீ பாட்டுக்கு இருக்க. எதுக்காக ஜெயலலிதா எம்ஜிஆருடைய படத்தை மேடையில வைக்கணும் என்டிஏ கூட்டணி இதுல? சரி, என்டிஏ கூட்டணின்ற இடத்துல உங்களுக்கு என்ன ரோல் இருந்தது அந்த மேடையில? ஒண்ணுமே இல்லைங்க. உங்க மேடையில வச்சு இவர் கதறிட்டு இருக்காரு, இது தனித்த ஆட்சிதான். அவர் வந்து சொல்றாரு மோடி, இல்ல இது கூட்டாட்சி தான், என்டிஏ ஆட்சி தான். அப்ப என்ன நடக்குதுங்க? நீங்க எதுக்கு டெல்லிக்கு போனீங்க? டெல்லியில உட்கார்ந்து அவங்களே பேரம் பேசுறாங்க, அவங்களே எல்லாரும் குடுக்குறாங்க. டிடிவி தினகரன் சொல்றாரு, நாங்க பிஜேபி கிட்ட பேசிக்கிறோம், கூட்டணி விவகாரங்கள் எல்லாத்தையும் நாங்க பிஜேபி கிட்ட பேசிக்கிறோம். என்னங்க நடக்குதுங்க? இது கட்சியா இல்ல சந்தை கடையாங்க? ஆளுக்கு ஒரு பக்கம் பேரம் பேசிக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் பேசிட்டு இருப்போமே, அதுவா? கொஞ்சமாவது நாகரிகமா நடக்க வேணாம் அந்த பாஜக கும்பல்? அதுகிட்ட நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியாது. சுயமரியாதையோட இவர் நடக்க வேணாம்? அவர் நாகரிகமா நடக்க மாட்டாரு. நம்ம சுயமரியாதையா நடந்துக்கணும். ஏங்க, அதிமுகவுக்கு அவ்வளவு உழைக்கிற மக்கள் இன்னமும் சின்ன நம்பிக்கையோட இருக்கிறாங்க.
கட்சியை மாத்திரம் கட்டி இந்த வெளியே போன அத்தனை பேரையும் ஒருங்கு சேர்த்துட்டு நின்று இருந்தாங்கன்னா கட்சி எங்கேயோ போயிருக்கும். நமக்கு என்ன தெரியுமாங்க, அதிமுக அழிகிறதுல ஏன் நமக்கு வருத்தமா இருக்குன்னா, இவங்க இருக்கிறதுக்கு செத்து போடலாம்ப்பா அப்படின்னு நினைக்கல நம்ம. ஏன்னா ஒரு துணைக்கு ஒரு ஆளு நம்ம வருவோம், நமக்கு எதிரா நின்னு பேசுறதுக்கு நம்ம ஆளுகளே ஒருத்தன் 2 பேர் நின்னு இது எடுப்பாங்க தெரியுமா, அது என்னங்க, பெரிய பெரிய கட்டடம்லாம் இது விடுவாங்க, ஏலம் விடுவாங்க. மாப்பிள்ள வந்துருடா, நம்மளா சேர்ந்து கட்டடத்தை எடுத்துருவோம், ஒரு பையன் உள்ள வரக்கூடாது தமிழ்நாட்டுக்குள்ள. அந்த முடிவு எடுத்து நம்ம நிக்கிறோம்ல, பங்காளியவோ மச்சனைங்களையோ கூட்டு போறோம்ல, அது மாதிரிதான் அதிமுக நம்ம பாக்குறோம். அவங்க செத்துட்டாங்கன்னா, இல்லன்னு போயிடுச்சுன்னா, அந்த கட்சி அழிக்கப்பட்டுச்சுன்னா, இந்த இடத்துக்கு எளிமையாக பாஜக வரும் என்பது அவங்களுடைய கால்குலேஷன். பாஜக எளிமையா அவங்கள உடைச்சு காலி பண்ணிட்டு சும்மா சுக்கு அழகு பையில அள்ளி போட்டு வச்சிருக்குன்னா என்ன அரசியல்னா, நான் 2வது இடத்துக்கு வரணும், இன்னும் 5 ஆண்டுகள்ல நான் 2வது இடத்துல இருப்பேன் அப்படின்றதான் அவங்களுடைய கால்குலேஷன். அதுக்குதான் அவங்க போயிட்டு இருக்காங்க. எடப்பாடி வெளிப்படையா பேசுறாரு, கட்சி வேற, கொள்கை வேற, கூட்டணி வேற. நாங்க திமுகவை வீழ்த்தணுங்கிற ஒரே இதோட நாங்க இன்னைக்கு கூட்டணியில இருக்கிறோம். நாளை பின்ன தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க பிரிஞ்சு போயிருவோம். அவங்க வேணா பிரிஞ்சு போயிடலாம் கூட்டணியில இருந்து அப்படின்னு வெளிப்படையா பேசுறாரு. இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, நமக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்கு, நாளை பின்ன நம்ம ஜெயிச்சு அமைச்சரா கூட வரலாம் அப்படின்னு இன்னைக்கு வெளிப்படையா பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப மக்களுக்கு என்னதான் சொல்ல வரீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஒண்ணு இந்த பக்கம் நிக்கணும், இல்ல அந்த பக்கம் நிக்கணும். சீமான் சொல்ற மாதிரி ரோட்டுக்கு இந்த பக்கம் நில்லு, இல்லன்னா அந்த பக்கம் நில்லு. நடுவுல நீங்க நின்னா லாரி வந்து அடிச்சுட்டு போயிருங்கிற கதையாத்தானே இருக்கு. இவர் இந்த வாரம் நிக்கிறாரு, இவங்க இந்த வாரம் நின்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மக்கள் இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கூட்டணி என்பது எந்த விதமான அடிப்படையான நம்பிக்கையோடு சேர்ந்த கூட்டணி இல்லை. ஒரு கொள்கையை மையப்படுத்தி சேர்ந்த கூட்டணி இல்லை. இவங்கெல்லாம் சந்தர்ப்பவாத கூட்டணி. குறைந்தபட்சமாக நம்ம எப்படி ஜெயிக்கலாம், அதன் மூலமா தங்கள் அதிகாரத்தை தக்க வைப்பதற்கான கூட்டணி. நான் அதிமுகவை நான் அப்படிதான் நினைக்கிறேன். பாஜகவுக்கு இந்த கூட்டணி அப்படி இல்லை. ஒரு அமைச்சரா ஒருத்தர் உள்ள தனிச்சிட்டோம்னா அடுத்த ஆட்சி நம்ம தான். ஒரே ஒரு ஆளா அமைச்சராக்கிட்டோம்னா அடுத்த ஆட்சி நம்ம தான் அப்படின்ற கால்குலேட்டோட அவங்க இறங்குறாங்க. இவர் மாதிரி அவர் ஒண்ணும் வடப்பாவு சாப்பிட்டுட்டு வீட்டுல உட்காரல. நம்ம அண்ணன் எடப்பாடி மாதிரி, வடப்பாவுனா புரியாதோ, வடைய தின்னுட்டு வீட்டுல உட்காரல. இல்ல புரியாம போச்சுன்னா யாராவது பார்த்து சொல்லுவாங்க அண்ணன் கிட்டதான். வடப்பாவு சாப்பிட்டுக்கிட்டோ அல்லது வடைய தின்னுகிட்டே கேசரி சாப்பிட்டுட்டு எங்க அண்ணன் விஜய் சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் கேட்கிறவங்கன்னா கேசரியா சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி உட்காரக்கூடாது. ஏன்னா எந்திரிச்சு நின்று அடிக்காம இந்த கட்சி விழுந்து போச்சு. இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டு அரசியல தெளிவடைஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களை ஆதரிச்சு போனா மட்டும்தான் அந்த கட்சி நிக்கும் தோழர். இனிமேலு உழைக்கிற மக்கள்லாம் அதிமுகவின் தொண்டர்களாக இருந்த காலம் மலையேறி போச்சு. இப்ப அவர்கள் எல்லாம் திமுக கூட்டணியினுடைய ஒரு அடையாளமா மாறிட்டு இருக்கிறாங்க. நிறைய பெண்கள், என் சொந்த ஊர்ல என் தங்கச்சிங்க பல பேரு எம்ஜிஆருக்கு விசுவாசமா இருந்த கும்பலு. எம்ஜிஆர்னாலே உயிரை விட்டுருவாங்க, போய் மொட்டையெல்லாம் எடுத்தாங்க எம்ஜிஆர் செத்ததுக்கு. இன்னும் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்துக்கெல்லாம் மொட்டை அடிச்சதெல்லாம் நேரடியா பார்த்தேன். அப்ப அவ்வளவு உறுத்தா இருந்தவங்க கூட இன்றைக்கு திமுகவுக்கு ஓட்டளிப்போம்னு என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நானா திமுகவா? நான் கூட இருக்கிற கம்யூனிஸ்ட்காரி அப்படித்தான். அப்ப தெளிவா அவங்க திமுகவுக்கே ஓட்டு போடுவோம்ன்றாங்க. ஆட்கள்லாம் மாறிட்டாங்க. இந்த தேர்தலோட அதிமுக முடிவுக்கு போயிரும். இப்பயும் கெட்டு போல தோழர், உசுறு இழுத்துக்கிட்டு இருக்கு. பாலை ஊத்துறதுக்கு பதிலா மருந்தை ஊத்தி காப்பாத்தலாம்னு நாங்க நினைக்கிறோம். அது அண்ணன் தான் முடிவு பண்ணணும். இல்ல நான் பால் டாயில் தான் குடிப்பேன் அப்படின்னா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. குடிச்சிட்டு ஓரமா படுங்கன்னே பாத்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்ப சூழலை புரிஞ்சுக்கிட்டு அவங்க முடிவு எடுக்கணும். தொண்டர்கள் தெளிவா இருக்கிறாங்க. இப்போதைக்கு நமக்கு திராவிடம் பேசக்கூடிய ஒரு கட்சியும், மக்கள் நலனை நேசிக்கக்கூடிய ஒரு கட்சியும், விளிம்புநிலை மக்களை குறித்தும் யோசிக்கக்கூடிய ஒரு கட்சியும், ஒரு சின்ன புத்தகத்தை வச்சு ஒரு பாப்பா ரோட்ல நிக்கிறா, முதலமைச்சர் வண்டி நிக்குது, ஓடி வந்து அந்த பாப்பாவை தூக்கி கையில கொடுக்குறாங்க புத்தகத்தை, அதை வாங்கிட்டு ஒரு சாக்லேட் கொடுக்க முடியுது ஒரு முதலமைச்சர்னா, இந்த எளிமை, இந்த அழகான ஒரு மக்களோடு உறவாடுகிற இந்த தன்மையை மக்கள் நேசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு செய்த நலத்திட்டங்கள் மக்களை சிந்திக்க வச்சிருக்கு. அதனால இந்த அலப்பறை பண்றவங்களோ இல்ல அடிமைகளோ தமிழ்நாட்டுக்குள்ள அடுத்த எலெக்ஷன்ல காணாம போயிருவாங்க. இப்ப மக்கள் வந்து திமுக கூட்டணியை நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதைத்தான் நான் சொல்ல நினைக்கிறேன். இவங்க திருந்த மாட்டாங்க, மக்கள் திருந்திடுவாங்க. பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். மகிழ்ச்சி தோழர், மகிழ்ச்சி தோழர்.